மக்களே, இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, கொழுக்கட்டை தான். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னதான் ட்ரெண்டியான கொழுக்கட்டை வந்தாலும் நம்ம சின்ன வயசில் அம்மா பாட்டி கையால் சாப்பிட்டது இந்த கொழுக்கட்டை தான். சரி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேனில் ஒரு கப் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் சிம்மில் நல்லா வறுத்துட்டு அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அதே பேனில் ஒரு கப் வெல்லம் ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பில் தண்ணி ஆட் பண்ணி வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னே தேங்காய் இதில் ஆட் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி விடாமல் கலக்கி கெட்டியான பதத்துக்கு வந்தோன்னே லாஸ்ட்டில் எள்ளு ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறணும். இப்போ அந்த கேப்பில் ஒரு குட்டி பேனில் ஆயில் ஊற்றிட்டு 1/2 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தேங்காயை மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கிறேன். இப்போ ஒரு கடாயில் 1 கப் அரிசி மாவு, கொஞ்சம் உப்பு, சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிட்டு தாளிச்சது அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிக்கிறேன். ஆற வச்சதை நல்லா உருண்டை போல் உருட்டி பிடி மாதிரி பிடிச்சி தட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி இறக்குனா கொழுக்கட்டை ரெடி. உங்களுக்கு கார கொழுக்கட்டை பிடிக்குமா இல்லை இனிப்பு கொழுக்கட்டை பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம பேஜ்